தாவேகாவிலிருந்து சமீபத்தில் வெளியேறி திமுகவில் இணைந்த ரஞ்சனா நாச்சியார் தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீதும் விர்ச்சுவல் வாரியர்ஸை கட்டுப்படுத்த தவறியதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கடந்த வாரம் தாவேகால இருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தாவேகாவில் இருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அபியூஸ் நடந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் அபியூஸ், சோஷியல் மீடியாவில் அபியூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுறது, நம்மளோட ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணி போடுறது அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்கறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோடு இன்றைக்கி நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறார். அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டித்து கட்சியோட நிர்வாகிகள் இல்லை டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் கண்டிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ இல்லை பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணலை. விஜய் மற்றும் கட்சி சின்னத்தின் புகைப்படத்துடன் கூடிய சமூக வலைதள பக்கத்திலிருந்து தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.